அடுத்ததாக சத்ருகொண்டான், பிள்ளையாரடி, கொக்கிவில், பனிச்சேடி ஆகிய கிராமங்களை 1990ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினராலும் முஸ்லீம் ஊர்காவல் படையினராலும் பலாக்காரமாக அழைத்துச் சென்று சத்ருகொண்டான் போஸ்டவுன் முகாமில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் 35வது ஆண்டு நினைவஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். சத்ருகொண்டான் பிரதேசத்தில் இடம்பெற்ற இக்கொடூரமான இனப்படுகொலையின் போது குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், பெரியவர்கள், அங்கவீனர்கள் என 186 பேர் வெட்டி துப்பாக்கியால் சுட்டும் படுகொலை செய்யப்பட்டனர் என இச்சம்பவத்திலிருந்து உயிர் பிழைத்து தப்பி வந்த நபர் ஒருவர் தெரிவித்திருந்தார். இவர்களில் 38 பேர் சத்ருகொண்டானையும், 39 பேர் பனிச்சேடியையும், 62 பேர் பிள்ளையாரடியையும், 47 பேர் கொக்கிவில் ஆகிய 4 கிராமங்களையும் சேர்ந்தவர்களாவர். கொலை செய்யப்பட்டவர்களுக்கு 35 வருடங்கள் கடந்தும் முழுமையான நியாயமான சட்ட நடவடிக்கைகளோ விசாரணைகளோ நீதி நடவடிக்கைகளோ மேற்கொள்ளப்படவில்லை என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுக்கு தெரியும் 90ஆம் ஆண்டு 2ஆம் கட்ட ஈழப்போர் ஆரம்பித்த உடனே தமிழர் தாயகத்திலே இன அழிப்புக்கான இனப்படுகொலைகள் அரசினால் திட்டமிட்டு முடுக்கி விடப்பட்ட அந்த சூழலிலே பொத்துவிலே ஆரம்பித்த தமிழர்கள் மீதான படுகொலைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்ட வந்த சூழலிலே அதே ஆண்டு 5 நாட்களுக்கு முன்னர் கிழக்கு பல்கலைக்கழகம் வந்தாறுமூலை கிழக்கு பல்கலைக்கழகத்திலே 176 அப்பாவி பொதுமக்கள் இராணுவத்தினரால் கட்டாயமாக கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு காணாமலாக்கப்பட்டார்கள் அல்லது கொன்றொழிக்கப்பட்டார்கள். 9ஆம் மாதம், அதாவது 1990ஆம் ஆண்டு 9ஆம் திகதி இந்த பனிச்சேடி, சத்ருகொண்டான், கொக்கிவில், பிள்ளையாரடி ஆகிய கிராமங்களை அன்றைய இந்த பிரதேசத்துக்கு தளபதியாக இருந்த கேப்டன் வர்ணகுல சூரிய அவருடைய தலைமையிலே சுற்றி வளைத்த இராணுவத்தினர் மக்களுக்கு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் இருப்பதாக அவர்களை போய்ஸ்டவுன் இராணுவ முகாமுக்கு வருமாறு இந்த மக்களை அழைத்து சென்று போய்ஸ்டவுன் இராணுவ முகாமிலே அவர்களை அடைத்து வைத்திருந்து பின்னர் மாலை, அதாவது இருள் கவ்வத் தொடங்கிய நேரத்திலே மிகப்பாரிய குழியிலே அவர்களை ஆயுதங்களால் வெட்டி எரிகின்ற நெருப்பு குழியிலே அவர்களை போட்டார்கள். அந்த போட்டு அந்த துடிதுடிக்க செய்த அந்த கொடூரமான அந்த சம்பவத்திலே 186 அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதாவது அதிலே 1 வயதுக்குட்பட்ட கைக்குழந்தைகள் 5 பேரும், 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் 42 பேரும், கர்ப்பிணி தாய்மார் 9 பேரும், 60 வயதுக்கு மேற்பட்ட வயோதிபர்கள் 28 பேரும், பெண்கள் 85 பேருமாக 186 பேர் துடிக்க கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையை நேரடியாக பார்த்து அந்த படுகொலையிலே மீண்டு வந்திருந்த ஒரு இளைஞன் அந்த படுகொலைகள் தொடர்பாக தெளிவான சாட்சியத்தையும், அந்த படுகொலைகளை பலர் சாட்சியமாக கொடுத்திருந்தார்கள். அந்த சாட்சியத்தினுடைய அடிப்படையிலே கேப்டன் வர்ணகுல சூரிய, கேப்டன் கேரத் விஜயநாயக்க, கேர்னல் பெர்சி பெர்னாண்டோ அவர்கள்தான் இந்த கொலை சம்பவத்திற்கு நேரடியாக தொடர்புபட்டிருந்தது மாத்திரமல்ல, அன்றைய கிழக்கிலே இருந்து இந்த படுகொலைகளை வழிநடத்திய முனாஃப் என்று சொல்லப்படுகிற பீரிஸ் மார்ட்டின் என்கின்ற இயற்பெயரை கொண்ட இராணுவ முக்கியஸ்தர் இதன் பின்னணியில் இருந்ததாக எல்லோருக்கும் மிக தெளிவாக சொல்லப்படுது. அதாவது அன்றைய நாட்களிலே முனாஃப் என்ற பெயரை கேட்டால் எல்லோரும் அஞ்சி நடுங்கி பயம் கொள்ளுகிற அளவுக்கு ஒரு முஸ்லீம் பெயரை கொண்ட ஒரு சிங்கள கிறிஸ்தவரான பீரிஸ் மார்ட்டின் என்கின்ற அதிகாரி தான் இந்த படுகொலைகளை வழி நடத்தி இருந்தார். இன அழிப்பு, இன சுத்திகரிப்பு இடம்பெற்றிருக்கிறது என்பதற்கான ஆதாரமாக இன்றைக்கு உலகளாவிய ரீதியிலே செம்மணி புதைகுழி எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. குறிப்பாக தொடர்ச்சியாக இது போன்ற 23க்கு மேற்பட்ட இடங்கள் வடகிழக்கு பிரதேசத்திலே அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. பச்சிளம் குழந்தைகளாகியும் தனது
கருவை வயிற்றிலே சுமந்த நிலையிலும் தாய் மகனை தேடியும் மகன் தாயை தேடியும் பல்வேறுபட்ட அழுகுரல்களுக்கு மத்தியிலே உயிரோடு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு மனிதாபிமானமிக்க ஒரு நிகழ்வு என்று சொல்ல முடியாத அளவுக்கு நடந்திருக்கின்ற இந்த மனித படுகொலைக்கு இன்று இலங்கை அரசினால் நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த 35 ஆண்டுகளாக இந்த மக்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த நிலையிலே எதுவுமே கிடைக்காத நிலையிலே இன்று சர்வதேச நீதியாவது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லோரும் அந்த சர்வதேச நீதியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஃபாதர் கூறியது போன்று ஏற்கனவே அந்த விசாரணை குழு இடம்பெற்ற அந்த அறிக்கையிலே தெளிவாக யார் யார் என்பது கூறப்பட்டிருக்கின்றது. யார் யார் இதுக்கு பின்னணியில் இருக்கின்றார்கள் என்ற பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த வகையில் அனுர அரசாங்கமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களை கொண்டு சர்வதேசத்துக்கு கூண்டிலே அவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு சர்வதேச பொறிமுறை மூலமாக எங்களது இனப்படுகொலைக்காக நீதி வருவதற்கு இந்த 35 ஆண்டுகளுக்கு பிறகும் எங்கள் மண்ணிலே எங்களை விட்டு பிரிந்த அந்த ஆவிகள் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. மேலே இருந்து என்ன நடக்கின்றது என்று அவர்களுக்கு செய்கின்ற ஒரு வாய்ப்பாக நாங்கள் இதனை கேட்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் அவர்கள் அஞ்சலி செலுத்தி அந்த குடும்பங்களில் அந்த கண்ணீரை துடைத்து ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் பின்னால் இருப்போம் என்பதை கூறுகின்றோம். நன்றி.